கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆப்பிரிக்க தேசத்திலே புதிதாக அமைக்கப்பட்ட ஒரு வேதாகம கல்லூரியிலே பயிலும் மாணவர்கள் காலையிலே சூரியன் உதயமான பிறகு அவர்கள் ஒன்று கூடி ஓரிடத்தை ஜெபிப்பார்கள். ஜெபித்துவிட்டு தனி ஜெபத்துக்காக அந்த வேதாகம கல்லூரியை சுற்றி இருக்கிற மிகப்பெரிய புல்வெளியிலே அவர்கள் தனித்தனியாக நடந்து சென்று அங்கே காலை தனி ஜெபத்தையும் அதே போல மாலையிலே 6 மணிக்கு முன்பாக அந்த புல்வெளியிலே நடந்து சென்று தனியாக இருந்து அங்கே ஜெபிப்பதையும் வழக்கமாய் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவரும் அந்த புல்வெளியிலே நடக்கும்போது அதிலே ஒரு பாதை உண்டாகிவிடும், ஒத்தையடி பாதை. எனவே அந்த புல்வெளி எங்கும் அநேக ஒத்தையடி பாதைகள் உண்டு. ஒவ்வொரு பாதை வழியாகவும் காலையிலும் மாலையிலும் அவர்கள் நடந்து சென்று ஒரு பர்லாங் தொலைவிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே துண்டை விரித்து அந்த இடத்துல ஜெபம் பண்ணுவார்கள். அந்த வேதாகம கல்லூரியின் தலைமை போதகர் இப்படி தனித்தனியாக செல்லும் ஒத்தையடி பாதைகள் வழியாக சென்று அவர்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள் என்பதை பார்வையிடுவதுண்டு. சிலருடைய அந்த ஒத்தையடி பாதையிலே புல் மீண்டுமாய் வளர்ந்து அடைத்திருக்கும், முள் சூழ்ந்திருக்கும். தினமும் அதிலே நடந்தால் அந்த ஒத்தையடி பாதை தெளிவாய் இருக்கும். ஆனால் புல்லும் முள்ளும் வளர்ந்திருந்தால் அவர் அதிகம் ஜெபிப்பதில்லை என்பது அவருக்கு தெரிய வரும். எனவே அந்த குறிப்பிட்ட மாணவனை அழைத்து, நீ ஜெபத்திலே குறைவுபடுகிறாய், உன்னுடைய ஜெப பாதை இந்த புல்வெளியிலே தெளிவாக இல்லை, அதிலே புல்லும் முள்ளும் முளைத்திருக்கிறது, எனவே நீ ஊக்கத்தோடு ஜெபி என்று அவரை உற்சாகப்படுத்துவார். அநேக நாட்கள் ஜெபிக்காவிட்டால் நம்முடைய ஜெபங்கள் நீர்த்து போய் விடுகின்றன. நாம் ஜெபிக்க வேண்டியது இன்னதென்றும் கர்த்தரோடு பேச வேண்டியது இன்னதென்றும் நாம் மறந்து விடுகிறோம். நம்முடைய ஜெப அனுபவங்களிலே அப்பா பிதாவே என்று சரளமாய் அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டு அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபித்து வந்தால் நமக்கு ஜெபத்திலே நல்ல அனுபவம் இருக்கிறது என்று அர்த்தம். எதை கேட்பது என்று தெரியாமல் ஒழுங்கான ஜெப நேரங்களை கை கொள்ளாமற் போனால் நம்முடைய ஜெபங்கள் நீர்த்து போகின்றன. எனவே நாம் ஒருவர் தேற்றி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும். மார்க் 1:35 அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சங்கீதம் 108:2 வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். சங்கீதம் 55:17 அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். காலைதோறும் கர்த்தருடைய பாதத்திலே வந்து ஜெபிப்பது ஒரு அனுபவம். தேவகுமாரன் அந்த அனுபவத்தை உடையவராக இருந்தார். அதை தம்முடைய சீசர்களுக்கு கற்பித்தார். அவர் எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு ஜெபிக்க போகும்போது சீசர்களும் பின்தொடர்ந்து அவரோடு போனார்கள். தனித்து ஜெபிப்பது என்பது கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவை வலுப்படுத்துகிற ஒன்று என்பதை அவர் அவர்களுக்கு கற்பித்தார். நம்முடைய ஜெப அனுபவம் எப்படி இருக்கிறது? சங்கீதக்காரன் காலையிலும் மாலையிலும் மத்தியான வேளையிலும் தியானம் பண்ணி முறையிட்டான். கர்த்தர் அவனை தம்முடைய தாசனாக தெரிந்து கொண்டார். அவரோடு உள்ள ஐக்கியத்திலே அவன் நாள்தோறும் வளர்ந்து கொண்டே வந்தான். தேவகுமாரன் தன் அனுபவத்திலே வெளிப்படுத்தினதை சீசர்கள் கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஜெப வீரர்களாய் விளங்கினார்கள். மாம்ச பலத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவருடைய பலத்தை நம்பி அனுதினமும் உற்சாகமாக ஜெபிப்போமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.